அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 to ஹீரோ அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் சிறப்பாக அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி காலையில் நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோமோ அது ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்க. அது யாரெல்லாம் பார்த்தீர்கள் பேங்க் நிஃப்டியில், அதே மாதிரி நிஃப்டி நம்ம சொன்ன லெவலுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்தது, நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல சான்ஸை கொடுத்துருந்தாங்க. அப்போது இது என்ன எதனால் அப்படிங்கிறது தான் புரிந்து கொள்ளணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது 17,634, 17,825 வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாட்களோட ஹை. இன்றைக்கி ஓப்பன் வந்து அதற்கு கீழே தான் இருந்தாங்க. மார்க்கெட்டோட இன்றைக்கி ஹை இந்த ரேஞ்சில் தான் திரும்பிச்சு. மார்க்கெட் திரும்பி கீழே போனாங்க. 17,729 மட்டும் போனாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தை 17,842 மட்டும் வந்தாங்க. இந்த ஜோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று 17,800 கால் மற்றும் புட் தான் ஸ்ட்ரேடல் இருந்தாங்க. அப்போ இவங்களோட லெவல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 17,707லிருந்து 17,890 வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதான் நேற்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அது 710 இருந்தது. அதற்குட்பட்டு தான் இவங்க இருந்திருக்காங்க. அதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் வரல. காரணம்னா கால் புட் ரைட்டர்ஸ் பயப்படாத இடத்துக்குள்ளே தான் நிஃப்டி இருந்திருக்காங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா தெரியும். ஏன் நிஃப்டி விட பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஏன் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இதுதான் முக்கிய இடம். அதே மாதிரி 17,800 கால் புட் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோசிங் அப்படிங்கிறது இதுதான். அப்போ 17,800 காலுக்கு பார்த்திங்கன்னா 17,847, 17,800 புட் ஆப்ஷன் படி 17,758. இதற்குள்ள ஒரு வால்டைல் செஷன் நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ இதை பிரேக் பண்ணி கீழே போயிருக்காங்க. ஆனால் இதை பிரேக் பண்ணி மேலே போகல. ஆனால் ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 89 வந்தாங்க. அப்போ 17,711 டு 17,889 இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு போகவே இல்லை. இதுதான் ரொம்ப மிக முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பவும் கூட நம்மளுக்கு 17,800 கால் ₹4.70 ₹28, கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை விட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான். இதுவும் பார்த்திங்கன்னா நிஃப்டி 17,800 கால் புட்டோட லெவல்ஸாகவே கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப கடினம். இதனுடைய இப்போ நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீங்கள் இது நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேனோ அதை இன்றைக்கி செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸை எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். 17,800 அப்படிங்கிறது மையம் ₹115, 17,915, 17,800 புட் ₹60, அப்போ 17,740. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் ₹175, அப்போ 17,975. இந்த பக்கம் 17,800லேருந்து 175 மைனஸ் பண்ணால் 17,625. அப்போ 17,625 டு 17,975க்குள்ளே சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். நடுநிலை 17,800 மையமாக வைத்து நடைபெறும். அடுத்த விஷயம் 17,800க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18,000 கால், 17,900 கால், 17,700 புட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சந்தை நாளைக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தால் 17,900 ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பும், அதனுடைய க்ளோசிங் ₹62 17,962 செல்லக்கூடிய வாய்ப்பு, அதாவது 17,900 டு 17,962 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பாசிட்டிவ் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை 17,700 தொடுவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும். இதுவும் ரொம்ப இந்த இம்பேக்ட் நம்ம இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி யாருமே பெருசாக இம்பேக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு நகைச்சுவையாக இருக்கும், இல்லைனா வரைபடத்தை பார்த்தே தான் நிறையா இருக்கும். நான் கால் ஆப்ஷன் வாங்கினேன், இறங்கிருச்சு, புட் ஆப்ஷன் வாங்கினேன், மார்க்கெட் ஏறிடுச்சு, நான் புட்டை வாங்கிட்டேன், நீங்களாம் காலை வாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நகைச்சுவையாக அங்கே அவன் குட்டு போயிட்டான், அவனால் இவனால் அவன் அப்படின்ட்டு சும்மா நகைச்சுவையாக பேசி கொண்டு போகிறது வேறு. அதே மாதிரி வரைபடம் பார்த்து
செயல்படுது வேறு. ஆனால் ஒரு வரைபடம் மார்க்கெட் எப்படியெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கோம், மந்த நிலையாக இருக்குது, மார்க்கெட்டோட மொமெண்டம் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், நம்ம பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். சப்போஸ் நம்ம நிதானத்தை இழந்தால் ஓவர் ட்ரேட் ஆகிடும். அதனால் ட்ரேட் பண்ணாமல் பார்வையாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு முயற்சி பண்ணுங்க நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு காரணம் ட்ரேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அது என்ன அப்படின்ட்டு. அப்போது இம்ப்ளைடு வாலிட்டி இப்போ குறைவாக இருக்கிறனால சந்தையில் மூமெண்ட் வந்து மெதுவாக, அதாவது வேல்யூம் குறைவாக இருக்கும். ஆனால் இது ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறனால ரிசல்ட் செஷன் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட்காக ஏதோ ஒன்று இருக்கணும். ஆனால் அது இல்லாத பட்சம் இது ஒரு பெரிய கவலைக்கூடம். இந்த மாதிரி அமையக்கூடான வாய்ப்பு மிக மிக குறைவு. இம்ப்ளைடு வாலிட்டி இவ்வளோ குறைவாக அமைஞ்சது மிக மிக துரதிருஷ்டமானது. அப்போ இந்த சூழ்நிலையில் மார்க்கெட் மந்த நிலைனா வேல்யூம் இருக்காது. அப்போ வேல்யூம் இருக்காத போது ஒன்றை எப்படி நம்ம முயற்சிக்க முடியும் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அடுத்தது நிஃப்டியோட குறுகிய எல்லை 17,740 டு 17,915, வைட் ரேஞ்ச் 17,625 டு 17,975, ரெசிஸ்டன்ஸ் 17,915, 17,934, 17,962, சப்போர்ட் லெவல் 17,794, 17,769, 17,740 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதுலே 41,610 அப்படிங்கிறது ஒரு ஹை, வீக்லி ஹை. அதாவது இந்த 3 நாட்களில் இதுதான் அதிகபட்சமான ஹை. நம்ம காலையில் நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 41,680 ஒரு நல்ல ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலே கேப் அப் இருந்தது. இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது. அதாவது பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் நிஃப்டி வந்து பலவீனமாகவும் இருந்தது. அப்போ பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்ததுனாலேயே நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று 41,500 கால் மற்றும் புட் ஸ்ட்ராடலாக இருந்தது. இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 41,502. அப்போ 41,500 கால் அண்டு புட் அடிப்படையில் பார்க்கும்போது 41,787 சம்திங், அதாவது 750லிருந்து 800க்குள்ளே ஒரு லெவல் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த லெவல்ஸை இன்றைக்கி கரெக்டாக பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு செகண்ட் ஆஃப் அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நேற்றே சொல்லியிருந்தேன், கால் புட் செல்லர் நம்மளுக்கு அவங்க லாஸ், அவங்க அதாவது ஷார்ட் பண்ணியிருந்தால் அந்த லெவலை தாண்டும் போது அவர்கள் பயந்தே ஆக வேண்டும். அவர்கள் பயந்ததின் காரணமாக சந்தை ஒரு நல்ல ஏற்றத்தை அமைத்து கொண்டது. இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா 42,000 கால் பாருங்கள், நேற்று 13 ரூபாய் 3 பைசா லோ, 132 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிறாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜாக்பாட்டுன்ட்டு. அப்போ இது எப்போ நடைபெற்றதுன்னா 41,800க்கு மேல் சந்தை நிகழ்வு ஏற்பட்ட பின்னே இது நடைபெற்றது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 42,000 கால் 41,500 புட். அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஸ்ட்ராங்கலுக்கு அப்பாற்பட்டு தான் சந்தை மேல் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் ஆனதுனால அடுத்த நாள் கேப் அப் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே தான் வர்றோம். அப்போது நாளைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அமைஞ்சதுன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு வீக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பை அமையும். நிஃப்டியை ஸ்ட்ராங் பண்ணி பேங்க் நிஃப்டியை வீக் பண்ணி இன்றைய ஏற்றத்தை அவங்க சமநிலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். 80% இதற்கே வாய்ப்பு, 20% நல்ல ரேலி இருக்கலாம். ஆனால் இம்ப்ளைடு வாலிட்டி அதனை தடைக்கல்லாக வைத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் என்ன நாளை நடைபெறும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறதை நாளை தினம் பார்க்கணும். இதில் இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். பேங்க் நிஃப்டியோட குறுகிய எல்லைன்னு எடுத்துட்டா 41,860 டு 42,399, வைட் ரேஞ்ச் 41,561 டு 42,639. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,228, 42,353, 42,623. சப்போர்ட் லெவல் 42,035, 41,802, 41,425 இருக்கும். நாளை தினம் தமிழோட பிறப்பை முன்னிட்டு நிறைய பேர் ஒரு சலுகை கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதற்காக நாளை ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய வகுப்பு பார்த்திங்கன்னா வீடியோ கண்டென்ட் மட்டும் கொடுக்குறோம். அதாவது நம்ம வீடியோ கண்டென்ட் ப்ளஸ் ட்ரைனிங் ரெண்டுமே இணைத்து கொடுப்போம். எப்போவுமே ஒரு மாத பயிற்சி காலமாக கொடுப்போம். இப்போ ட்ரைனிங்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டென்ட்டை மட்டும் நம்ம கொடுக்கலாம். நாளை ஒரு தினம் நம்ம சலுகை விலையில் அந்த வீடியோ கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு விருப்பப்படுறோம். விருப்பம் உள்ளவர்கள்
நம்மளுக்கு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நாளை ஒரு தினம் மட்டுமே உங்களுக்கு சலுகை உண்டு. விருப்பம் உள்ளவர்கள் இணைத்து இதில் உங்களுடைய பதிவை கொடுத்து தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக நாளை ஒரு தினம் மட்டும்தான். வீடியோ கண்டென்ட் மட்டும் ட்ரைனிங் இருக்காது. வெறும் வகுப்போட வீடியோ கண்டென்ட் ஒரு 4லிருந்து ஒரு 5 வகுப்போட வீடியோ கண்டென்ட் மட்டும் நம்ம பழைய வகுப்பு எடுத்திருப்போம். அந்த வகுப்போட கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுப்போம். அதனால் விருப்பமுள்ளவர்கள் அதனை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். ட்ரைனிங் இருக்காது. ஒன்லி வகுப்போட வீடியோ கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு தரப்படும். இந்த வாய்ப்பு தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.